வணக்கம், விஜயலட்சுமி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வீணையை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீணையை வாசிக்கும்போது 2 விரல், சுட்டு விரலும் நடுவிரலும் சேர்ந்து வாசித்தால் நல்லா இருக்கும். இயற்கையாகவே நகத்தை வளர்க்காமல் வாசிக்கலாம், அல்லது போலியான பித்தளை அல்லது வெள்ளியினால் ஆன மீட்டுகளை போட்டுக்கொண்டும் வாசிக்கலாம். அது அவரவருடைய எளிமையை பற்றி வாசிக்கலாம். இந்த தாளத்தை போடும்போது சுட்டு விரலால் தாளம் போட வேண்டும். சுட்டு விரல் தாளம் போடும்போது சிறிதளவு நகம் வளர்த்தால் நன்றாக இருக்கும். அதனால் இன்னும் இனிமையாக இருக்கும். இந்த விரலை மாற்றி மாற்றி மீட்டும் போது ஒரு ஃப்ளோவாக இருக்கும். வாசிப்பது கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்கும். இந்த சுட்டு விரலும் சேர்ந்து தாளம் போடும்போது மிகவும் இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.